வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பொது சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறையவே எழுந்துச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறைகள் படி சில விஷயங்களை தவறவிட்டுள்ளதா தகவல்கள் வெளியாகுச்சு. தமிழக அரசியல் களம் கூட்டணிகளை முடிவு செய்வதில் மிகவுமே பிஸியா இருந்துச்சு. இதற்கிடையில கடைசி நேர கட்சி மாறும் படலங்கள்லாம் விறுவிறுப்பா அரங்கேறி வந்துச்சு. இந்த சூழல்ல 2026 தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதா சொல்லப்படும் தவேக தலைவர் விஜய் குறித்து பல்வேறு விஷயங்கள் தலைப்பு செய்தியாவே வெளியாகி வந்துச்சு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ அடுத்தடுத்து சம்மன் அனுப்பி டெல்லி வரவழைத்து விசாரணை நடத்தியது. இவரது கடைசி படமான ஜனநாயகன் சென்சார் சிக்கல்ல இருந்து இன்னும் மீளவே இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வுல தீர்ப்புக்காக இது காத்துக்கிட்டு கிடக்கு. இதற்கிடையில தேர்தல் பிரச்சார குழுவை தவேக தலைமை முடுக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்னம் விவகாரம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் எழுந்து வந்துச்சு. புதிய அரசியல் கட்சி என்பதால பொது சின்னம் கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கணும். இதை அடுத்து தேர்தல் ஆணையம் வைத்திருக்கும் சுயேட்சை சின்னங்கள் பட்டியலில் இருந்து ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யணும். ஒருவேளை 2 கட்சிகள் ஒரே சின்னத்தை கோரினா குலுக்கல் முறையில அது ஒதுக்கப்படுவாங்க. ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்ட கட்சியாக இருந்தால் குறைந்தது 6% வாக்குகளுடன் 2 சட்டமன்ற தொகுதிகளில வென்றிருக்கணும். இல்ல அப்படின்னா குறைந்தது 7 இடங்கள்லயாவது வென்றிருக்கணும். எந்த தொகுதியிலும் வெற்றி பெறல அப்படின்னா குறைந்தது 8% வாக்குகளையாவது பெற்றிருக்கணும். அப்போதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே அது அறிவிக்கப்படுவாங்க. இதை கருத்துல கொண்டுதான் தனிச்சின்னமே ஒதுக்கப்படும். இதை அனைத்து தேர்தல்களிலுமே பயன்படுத்தி கொள்ளலாம். தவேகவை பொறுத்தவரை விசில், ஆட்டோ, கப்பல், கிரிக்கெட் பேட் போன்ற சின்னங்களை கேட்டிருப்பதா சொல்லப்படுது. இதுல விசில் சின்னத்தை தான் விஜய் தரப்பு அதிகம் விரும்புவதாகவே தெரியுது. ஆனா இதற்கு பிற கட்சிகள் மத்தியில கடும் போட்டியே நிலவுச்சு. பொது சின்னம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறைப்படி கடந்த 3 நிதியாண்டுகளுக்கான வரவு செலவு கணக்கு அறிக்கையை தாக்கல் செய்யணும். அதுல கட்சிக்கு வந்த நன்கொடைகள் மற்றும் இதர செலவினங்கள் உள்ளிட்டவைய இடம்பெறுவது அவசியமா இருக்கு. ஒருவேளை கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகல அப்படின்னா அது பதிவு செய்யப்பட்ட காலத்துல இருந்து கணக்குகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிப்பாங்க. இந்த நிலையில தவேக இந்த வரவு செலவு கணக்குகளை இதுவரை தாக்கல் செய்யல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படின்னா பொது சின்னம் பெறுவதற்கான முக்கிய நிபந்தனைகள்ல ஒன்றை இவங்க தவற விட்டாங்க. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேகவிற்கு பொது சின்னம் கிடைக்காத சூழலே காணப்பட்டுச்சு. இத்தகைய சூழல்ல தவேக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் தனித்தனியா சின்னம் கேட்டு போட்டியிட வேண்டிய நிலைக்கே தள்ளப்படுவாங்கன்னு தெரிய வந்துச்சு. இது அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவையே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. அதே சமயம் தற்போதைய நிதிநிலை, நிர்வாக பதவிகள் ஆகியவற்றை பொறுத்து விலக்கு அளிக்க அல்லது மாற்று வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் கையாள வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு சாரார்லாம் சொல்றாங்க. தவேகவின் பொது சின்னம் விஷயத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பரபரப்போட காத்திருந்த நிலையில அனைத்து ஊகங்களையும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இந்திய தேர்தல் ஆணையம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் தவேக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே பொது சின்னத்தின் கீழ் களமிறங்கும் வாய்ப்பு உறுதியாகிருக்கு. இது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் பலமாகவே அமைவதோட புதிய அரசியல் கட்சியா தவேக உடைய அடையாளத்தை மக்களிடையே வலுப்படுத்தும் முக்கிய திருப்பமாகவே பார்க்கப்படுது.